இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இந்த நாட்டு மக்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல ஒண்ணு கூடி யாரையோ வரவேற்கிறதுக்காக ஆவலா இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு சடனா ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து கீழே இறங்குது. அதோடைய கால்கள் எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே எக்ஸாக்டா வண்டுடைய கால்கள் மாதிரியே இருக்குது. அதுல இருந்து ஏதோ ஒண்ணு நாக்கு மாதிரி நீட்டிக்கிட்டு வெளியில வந்து அதுக்குள்ள இருந்து சில ஏலியன்களும் அதோடைய தலைவனும் வெளியில வராங்க. அந்த ஏலியன்களுடைய மண்டையெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்குது. உள்ள இருக்கிற மூளை கூட அப்படியே வெளியில தெரியுது. அந்த ஏலியன்களுடைய தலைவனுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஜெனரல் கை கொடுத்து வெல்கம்னு சொல்றாரு. ஆனா அவர் பேசுற லாங்குவேஜ் அந்த ஏலியன்களுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அதனால முன்னாலேயே ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஏலியன்களுடைய லாங்குவேஜ் நமக்கு புரியுற மாதிரியும் நம்ம பேசுறது அந்த ஏலியன்களுக்கு புரியுற மாதிரியும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் மிஷினை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த மிஷினை ஆன் பண்ண பிறகுதான் அந்த ஏலியன் பேசுறது அங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெளிவா புரிய ஆரம்பிக்குது. அந்த ஏலியன் நாங்க அமைதியை தேடி தான் பூமிக்கு வந்திருக்கோம்னு சொல்லுது. அதை கேட்ட உடனே பொதுமக்கள்ல ஒருத்தன் அமைதியை தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னா இந்தாங்க புறான்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை புறாவை பறக்க விடுவான். அந்த ஏலியன் அதை பார்த்து என்ன நினைச்சிச்சோ தெரியல. உடனே அதோடைய கன் எடுத்து அந்த புறாவை ஷூட் பண்ணி சாகடிச்சிருது. அது மட்டும் இல்லாம எதிரில் நின்னுகிட்டு இருந்த ஆர்மி ஜெனரலையுமே ஷூட் பண்ணிடுது. உடனே அவருடைய உடம்புல இருந்த சதையெல்லாம் மறைஞ்சு போய் அப்படியே எலும்பு கூட மாறி கீழே விழுந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய போரே நடக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்கிற மிலிட்டரியும் ஷூட் பண்றாங்க. அந்த ஏலியன்களும் அவங்களுக்கு ஈடு கொடுத்து பயங்கரமா சண்டை போடுதுங்க. ஆனா நேரம் ஆக ஆக அந்த ஏலியன்களுக்கு இவங்களால ஈடு கொடுக்கவே முடியல. எல்லா சோல்ஜர்களும் அப்படியே எலும்பு கூட மாறி டமால் டமால்னு கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. ஏலியன்கள் எல்லாம் சண்டை போட்டு முடிச்ச பிறகு அங்க இருந்து ஒரு லேடி ரிப்போர்ட்டரையும் அவங்களுடைய நாயையும் அந்த இடத்தை விட்டு கடத்திட்டு போயிடுதுங்க. எதுக்குடா கடத்திட்டு போனாங்கன்னு பார்த்தா அவங்களுடைய கிரகத்துல அந்த லேடியை வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடியுடைய தலையை வேற வெட்டி தனியா ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அவங்களுடைய உடம்பு எங்கடான்னு பார்த்தா அவங்களுடைய உடம்புல அந்த நாய்க்குட்டியுடைய தலையை ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவங்களுடைய தலை இப்போ அந்த நாய்க்குட்டியுடைய உடம்புல ஜாயின் பண்ணப்பட்டிருக்குது. அதை பார்க்கிறதுக்கே ரொம்பவே காமெடியா இருக்குது.